மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். லீலைகள்லாம் தெரிய வருது. அவர் அந்த லீலைகள்ல பயங்கர மன்னன். மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு, மந்திரி பதவி பறிப்பு, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு. இவரை ஒரு டூலா பிஜேபி பயன்படுத்த. தங்கமணி மேல இருக்கக்கூடிய வழக்கை எடுத்தா அவர் வெளியே வர முடியாது. செங்கோட்டையன் உட்பட முன்னாள் அமைச்சர்களை ஓர் அணியா திரட்டி லீட் பண்றது யாருன்னா அண்ணாமலை. அதிமுகவுக்கு எதிராகவோ எடப்பாடிக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட செங்கோட்டையன் வாய் திறக்க மாட்டார். இந்த முறை செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடையாது. அண்ணாமலை அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. எந்த சொத்து யார் கையில் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சசிகலா கூட தெரியாது. செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ற சுவிட்ச் யார் கையில் இருக்கு, நிர்மலா கையில் இருக்கு. நிர்மலா சுவிட்சை ஆப்ரேட் பண்ணாது. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் என்னமைக்கு மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி வித்யா மேடம். மகிழ்ச்சி. செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் உங்ககிட்ட பேசுறேன், என்னுடைய வருத்தங்களை சொல்ல போறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. செய்தியாளர்களும் அவர் வெளியில் வரும்போதெல்லாம் பல கேள்விகளை கேட்குறாங்க. அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கீங்களா, திமுகவோடு கூட்டணி போக போகிறீங்களா, விஜயோடு இணைய போகிறீங்களா, புது கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு 1000 கேள்விகளை கேட்குறாரு. எல்லாத்துக்கும் பதில் நான் 5ஆம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன திடீர்னு மறுபடியும் 2வது முறையாக என்ன அதிருப்தி, என்ன ஆலோசனை கூட்டம், என்ன அறிவிக்க போகிறார்? அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒருத்தன் கால் இல்லைன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். நான் இவன் கால் இல்லைன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தன் இப்படி தள்ளி விட்டான். 2 காலோடு ஏஞ்சி நின்னான். இதுதான் செங்கோட்டையன் அவரோட வாழ்க்கை பீரியடில் முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அவர் பேசியிருப்பார். அவங்க பொண்டாட்டி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் ஜெயலலிதா கான்வாயை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு அம்மா எப்போவுமே வரும் போவோம். அந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான அலைச்சல் இருக்கும்பொழுது அந்த அம்மாவுக்கு தான் கேஸுக்கு பஞ்சம் இல்லையா, அந்த அம்மா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். போயஸ் கார்டனில் நிற்கிறது தான் வேலை. அப்போ வாட்ச் பண்ணும்போது ஒரு அம்மா எப்போவுமே பாஷாக நிற்கும். ஒரு 4 நாள் நின்றுச்சு. எப்போவுமே ஜெயலலிதாவுடைய பயணம் அப்படி போகும்போது அது பார்த்துக்கிட்டே போகும். யாராவது வித்தியாசமாக நிற்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுப்பான். ஒன்று வித்தியாசமாக நின்னா விவேக்கு ஃபோட்டோ எடுத்து அவன் கூப்பிடுவான், இளவரசியோட பையன். அது அவனுடைய பொழுதுபோக்கில் ஒன்று. ஜெயலலிதா முக்கியமாக யாராவது நிற்கிறாங்களான்னு கூப்பிடும். அப்போது செங்கோட்டையன் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குது, ஏம்மா நான் நீ செங்கோட்டையன் ஒய்ஃப் தானே? ஆமாம்மா. நான் உன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேம்மா. நீ போயஸ் கார்டனில் நான் வரும்போது 3 நாளாக நிற்கிறே, ஏம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லை மேடம், அவர் வீட்டுக்கு சரியாக வர்றதில்ல, டிரைவர் வீட்லேயே படுத்து கிடக்கிறாரு, அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவ்வளோதான். கடன்னு ஜெயலலிதா விசாரிக்கும் போது இவருடைய லீலைகள்லாம் தெரிய வருது. அவர் அந்த லீலைகளில் பயங்கர மண்ணை பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு போயிடுவார். வேஷ்டிலாம் கழட்டி விட்டு. நம்ம டி நகர் சத்யான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பூனேக்கன் புவனேஸ்வரியோட ரொம்ப க்ளோஸ். அவர் அந்த மாதிரி விஷயங்களில் டி நகர் கோடம்பாக்கம்னா உங்களுக்கு தெரியும், அதில் இவரை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ வரைக்கும் அவர் அதில் இதுதான் அந்த மாதிரி சொன்னது தான். விசாரித்தா அண்ணனோட லீலைகள்லாம் தெரிய வந்தது. டிரைவரோட மனைவியோட பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. உடனே மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு, மந்திரி பதவி பறிப்பு, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சுது. அப்போது செங்கோட்டையன் பேசலை. அப்போ பேசியிருக்கணும் செங்கோட்டையன், ஏன் பறிச்சாங்க அப்படின்னு. அது பேசவே இல்லை. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மந்திரியே ஆக்கல. அப்புறம் சசிகலா
அதிகாரத்தில் வந்தப்புறம் அந்த அம்மா வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்புறம் டிடிவி தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளராக வந்தப்புறம் இவர் வந்து கல்வித்துறை அமைச்சரானார். அவன் பையனே கேட்பான். இல்ல அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கும்போதும் சரி, அவங்களுடைய பல நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்புல இருந்து சுற்றுப்பயணத்துல இருந்து எல்லாத்துமே வடிவமைக்கிறது போடுவார். ரூட் வந்து எந்த ஊர் வழியாக போனால் எந்த ஊர் வரும்னு தமிழ்நாடு முழுக்க இருக்க பின்கோடு தெரியும், ரூட் மேப்பு தெரியும். 5 பேரை வச்சுருந்தார் வேலைக்கு. அந்த 5 பேர் சேர்ந்து ரூட்டு போடுவாங்க ஜெயலலிதாவுக்கு. அதுக்கு முன்னாடி இவர் போயிட்டு ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு அங்கே பேச வேண்டியவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. கோயம்புத்தூரில் போனால் ராவணன், திருச்சி போனால் கலியபெருமாள், ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த சைடு வந்தால் ஒரு ஆள், இப்படி வந்தால் சிவி சண்முகம், விழுப்புரம் சைடு வந்தால் சிவி சண்முகம், இந்த மாதிரி எல்லாரோடையும் பேசி அந்த ரூட்டு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜெயலலிதா வெளியவே வரும். என்னைக்கோ ஒரு நாள் வரும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் மேஜராக வரும், ரைட்டுங்களா? அது அங்கங்கே பொதுக்கூட்டம் போடும். அது வந்து ஹெலிபேடில் வரும். மேக்ஸிமம் கடைசி காலகட்டங்கள்லாம் டூர்லாம் இல்லை, ஹெலிபேடில் வந்து இறங்கி பொதுக்கூட்டத்தில் பேசுறது, அங்கங்கே பேசிட்டு போவோம். அது ஹெலிபேட்லேருந்து இறங்கி வர்றதுக்கு கையில் ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டோம். ஜெயலலிதா வந்து இவ்வளோண்டு ஃபேனு, பொம்மை ஃபேன் ஒன்று ஹெலிபேடில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இது ரூட்டு போடுறது வந்து ஒரு முதலமைச்சர் அந்த அம்மாவுடைய ஸ்டேச்சர்னா, செங்கோட்டையன்லனா யாராலையும் ரூட் போட முடியாதா? இல்ல அவங்க பேசின கடந்த முறை இது வந்து 2வது அதிருப்தியை பதிவு பண்றாரு செங்கோட்டையன் அவர்கள். இதற்கு முன்னாடி ஒரு அதிருப்தி சில மாதங்களுக்கு முன்பு தான் வெளிப்படுத்தும் போது அவர் அந்த பகுதியில, ஈரோடு பகுதியில ஒரு நிகழ்ச்சியில கலந்தும்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை பத்தி என்ன பேசுறாங்க ஒரு நிகழ்ச்சியில அப்படிங்கறத ஆடியோவை போட்டு பிளே பண்ணி காட்டுறாரு. செங்கோட்டையன் வந்து அன்பு சகோதரர், அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடியவர் அப்படின்னு அவங்க பேசுறதை இவர் பிளே பண்ண இந்த அளவுக்கு அம்மாவோட மனதுல இடம் பிடித்திருந்தேன். என்ன வந்து பல பேர் எனக்கு பல வாய்ப்புகள் வந்துச்சு, என்ன பேச வைக்காதீங்க அப்படின்றாரு. எந்த வாய்ப்புகள் வந்தது? இவரால அந்த பகுதியில இவரால கட்சியிலேருந்து அனுப்பப்பட்டவங்க யார் யாரு லிஸ்ட் எடுக்கலாமா? முத்துசாமி இவரால் அனுப்பப்பட்டவர், இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் இருக்காரு. தோப்பு வெங்கடாச்சலம் எம்எல்ஏ, ரைட்டா? இவரால் அனுப்பப்பட்ட ஆள். சிந்து ரவிச்சந்திரன் இல்லைன்னா செங்கோட்டையன் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருந்தால் சிந்து ரவிச்சந்திரன். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 18 பேரை அனுப்பிச்சிட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, கேசி கருப்பண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எடப்பாடியோட நெருக்கமாக இருக்காரு. 2-3 நிர்வாகிகளை வந்து கோபியில் போடும்போது இவரை கேட்காம போட்டாங்க. இவ்வளோதான் பிரச்சனை, பேசிக்கான பிரச்சனை. எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையான பேசிக்கான பிரச்சனை இவ்வளவு தான். இதை தாண்டி எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவரை வந்து ஒரு டூலா பிஜேபி பயன்படுத்துது. இவர் வந்து இப்ப இவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகனுடைய நீண்ட நெடிய காலமாக பல பயணிக்கக்கூடிய தலைவர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. தங்கமணி, வேலுமணி, இப்போ தங்கமணி எல்லாம் இல்லை ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் கூட வருது. வேலுமணி, KP முனுசாமி அவர்கள்லாம் தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பயணிக்கிறாரு, ஒரு முக்கியத்துவம் பெற்றவங்களா இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லையே. அப்படின்னா இல்லை, தங்கமணி வந்து ஒதுக்கப்படுறாருன்றது இல்லை, அவர் ஒதுக்கப்படவே முடியாது. ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி திருட்டு வழக்கு இருக்குல்ல தங்கமணி மேலே, அந்த ஒரு வழக்கை நோண்டுனா ஆயுசு முழுக்க அவரால் வெளில வர முடியாது, ரைட்டா? இப்போ 98 கோடிக்கு வேலுமணி மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு இல்லையா? இது ரொம்ப நாள் கழிச்சு போடப்பட்ட வழக்கு. வேலுமணிலாம் வந்து அவருக்குன்னு தனி சிறைச்சாலை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிக்கிட்டு இருந்தார். யார்? நம்ம ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தங்கமணி மேலே இருக்கக்கூடிய வழக்கை எடுத்தால் அவர் வெளியே வர முடியாது. அந்த நிலக்கரி திருட்டை விஞ்ஞானபூர்வமாக திருடுவதில் தங்கமணி வள்ளுவர்னு அவர் கூடவே இருக்கார் ஒரு பத்திரிகையாளர், சத்யாலயா ராமகிருஷ்ணன். அவர் வந்து சொல்லுவார், விஞ்ஞானபூர்வமாக திருடுறதில் தங்கமணியோட சிறந்தவங்க யாரும் இல்லைன்னு வெளியில் பத்திரிகையாளர்கள் எங்ககிட்டலாம் சொல்லி பெருமைப்படுத்துவார். அவருக்கு பல லட்சம் ரூபாய் தங்கமணி கொடுத்து, தங்கமணி தான் வாழ்க்கை அவருக்கு, ரைட்டா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் லெவல்லையே தங்கமணியும் எடப்பாடியும் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் வச்சுக்கேன். சம்மந்தி வகையறான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கவுண்டர் தானே.
அதில் தான் செங்கோட்டையனுக்கு வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றது அது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் விஷயம். யாருக்கு? எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் விஷயம். செங்கோட்டையன் உட்பட முன்னாள் அமைச்சர்களை ஓர் அணியாக திரட்டி லீட் பண்ணுறது யாருன்னா அண்ணாமலை. செங்கோட்டையன் போயிட்டு போன தடவை பேசினார். பேசிட்டு அவர் டெல்லிக்கு போய் யாரை பார்த்தாரு? நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தா. நிர்மலா சீதாராமனுக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்களேன், அரசியல் ரீதியாக சொல்லுங்கள். நிர்மலா சீதாராமன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களா? இல்லை நிர்மலா சீதாராமன்னா கவுண்டரா? நிர்மலா சீதாராமன் அதிகபட்சம்னா தமிழக அரசியல்வாதியா? தமிழ்நாட்டு இஷ்யூவுக்கு நிர்மலா சீதாராமன் என்னைக்காவது வாய் திறந்துருக்காங்களா? அஃப்கோர்ஸ் அவங்கள வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற அளவுக்கு கூட பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தது. ஆனால் நிர்மலாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்களை எல்லாரையும் பிஜேபி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தது எதுக்கு? ஏடிஎம்கேவை உடைப்பதற்கு. இல்லை, இப்போ இவர் மேலே இபிஎஸ் அவர்களுக்கு என்ன முரண்பாடு இருவருக்கும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி 5ஆம் தேதி அவர் சொன்னால் தெரியும். சொல்லாமல் அவர் மேலோட்டமாக பேசிட்டு போனால் அப்பயும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த எம்பி எலெக்ஷனில் தோல்விகளை கண்ட பிறகு நம்மளே பேசியிருக்கோம், சில மணிகள்லாம் இணைந்து போய் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து பேசிட்டு வந்தாங்க. கட்சியை ஒன்றிணைக்கணும், இப்படியே போனால் நல்லதில்லை அப்படின்லாம் பேசினாங்க. அதற்கு வந்து அவ்வளோ தூரம் பேசியும் அவர் ஒத்துக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளே முன்னாடி பேசியிருக்கோம். அதில் செங்கோட்டையன் அவர்களும் இருந்ததாக தான் தகவல் இருக்கு. அப்போ இவர் மேல மட்டும் ஒதுக்கப்படுவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படாமல் இருப்பதற்கும் இவர் மேல மட்டும் இவ்வளோ ஒரு விஷயமா நடந்துக்கிறது இவர் மேல முக்கியத்துவம் அளிக்கப்படாமல்லாம் இல்லை. நீங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு, இன்னொரு அவரோட பகுதிக்கு போகல. எந்த பகுதியிலுமே அவர் வந்து கலந்துக்கிற மாதிரி இல்ல. எந்த பகுதியிலுமே யாரும் கலந்துக்கலன்றதான் எடப்பாடி சுற்றுப்பயணத்தோட மகத்துவமே. இந்த முறை வேலுமணி மட்டும்தான் கோவை பகுதிகளில் வந்தார். பாக்கி எந்த பகுதிகள்லையும் யாருமே கிடையாது. சிவி சண்முகம் கொஞ்சம் விழுப்புரம் அந்த பகுதியில் வந்தார். பாக்கி அவர் போகக்கூடிய பகுதிகளில் லோக்கல்ல இருக்க மாவட்ட செயலாளர்களும் லோக்கல்ல இருக்க நிர்வாகிகளுக்கு தான் மரியாதை. உதாரணத்துக்கு எம்சி சம்பத்தை விட சத்யா பன்னீர்செல்வம்ன்ற ஒரு கவுன்சிலருக்கு தான் பண்ருட்டியில மரியாதை. அவங்க கூட்டின கூட்டம் இருக்கு பாருங்க, கடல் மாதிரி, மாநாடு மாதிரி. விஜய் மாநாடு ஒரு 5 மடங்குன்னு வச்சிங்கன்னா அதில் 1 மடங்கு அவங்க அங்கே கூட்டினாங்க. நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். அதை பார்த்தப்போ அந்த க்ரௌடை பார்த்தோன்னே மிரட்சியாக இருந்தது எனக்கு. அவ்வளோ க்ரௌடு. அதாவது எடப்பாடியோட இந்த வாட்டி டாக்டிக்கல் லைன் என்னன்னா, இந்த இந்த மணிகள் ஒலிகள் 2 மணி அடித்தாதான் சிஎம்ஐ பார்க்க முடியும்னு தங்கமணி வேலுமணி 2 மணி அடித்தாதான் சிஎம்ஐ பார்க்க முடியும்னு சிவி சண்முகம் முன்னாடி சொன்னதாக ஒரு சொல் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ டிஎம்கேல சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் உதயசூரியனுக்கு தானே வாக்கு போட்டோம், உதயச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொலவாடை வந்து திமுகவில் வரக்கூடிய இப்போதைய சொலவாடை. அன்னைக்கு வந்து எடப்பாடி ஆட்சியில் இருந்த சொலவாடை வந்து 2 மணி அடித்தாதான் முதல்வரை பார்க்க முடியும் அப்படின்றது அன்னைக்கு இருந்த சொலவாடை. பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும். நான் இப்போ இந்த சேனல் மதிமுகம் சேனல் மூலமாக ஒன்று பிரேக் பண்ணுறேன். திங்கட்கிழமை அதிமுகவுக்கு எதிராகவோ எடப்பாடிக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட செங்கோட்டையன் வாய் திறக்க மாட்டார். கடந்த முறையும் அதே தானே சார் பண்ணாரு. அதிருப்தியை பதிவு பண்ணாரு, ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னாரு, அப்புறம் இல்லைன்னு மறுத்தாரு. மேடைகளில் 2 மேடைகளில் ஏறி பேசும்போது இபிஎஸ் அவருடைய பெயரையே ஸ்கிப் பண்ணாரு, பேசவே இல்லை. என்னை வந்து பேச வச்சிடாதீங்க அப்படின்லாம் வந்து பேசினாரு. வீடியோ போட்டு ப்ளே பண்ணி காட்டினாரு. அப்புறம் டெல்லி போயிட்டு வந்தாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு பதட்டத்துல பார்த்தா வந்து அப்புறமா சுமூகமாகி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு, சட்டமன்றத்துல பேசிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் அதிருப்தி பண்றாரு, மீண்டும் அதே மாதிரிதான் போவாரா? அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்க மாட்டாங்க. கேட்டா ஒண்ணு அவருக்கு சீட்டு கேட்கிறாரு, இல்லைன்னா சத்யபாமான்னு ஒரு எம்எல்ஏ அந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டு கேட்கிறாரு. 2 சீட் தான் அவர் கேட்கிறாரு. இந்த முறை வந்து செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடையாது. ஏன் முன்னாள்
அமைச்சர் இவ்வளோ நீண்ட நெடிய காலமா பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர், அதிமுகவுல அறியப்படக்கூடிய முகங்கள்ல அவரும் ஒருவரா இருக்காரு. ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்க கொடுக்க கூடாது? மாட்டாங்க. அப்ப அவருடைய அதிருப்திக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். அதுதான் அதுதான் அவருடைய அதிருப்திக்கு காரணம். அவருக்கு சீட்டு கிடைக்காது, ரைட்டுங்களா? அதுக்கான ஆட்கள்லாம் அவங்க தயார் பண்ணிட்டாங்க. அந்த கோபிச்செட்டிப்பாளையம்ன்ற தொகுதி வந்து கவுண்டர்கள் தொகுதி கிடையாது, அது நாடார்களோட தொகுதி. 60% பாப்புலேஷன் நாடார்கள் தான், கவுண்டர்கள் கிடையாது. ரொம்ப நாளாக எம்எல்ஏவாக இருந்து அவர் ஒன்றும் பெருசாக அங்கே கிழிக்கவும் இல்லை. இவர் வந்து 5ஆம் தேதி ஒன்றும் பேச போகிறதும் இல்லை. இது பற்றி எடப்பாடி தரப்புலேருந்து செங்கோட்டையன்கிட்ட பேசிட்டாங்க, என்ன பேச போகிறீங்கன்னு. நீங்கள் வந்து எடப்பாடியை எதிர்த்தோ அதிமுகவை எதிர்த்தோ ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்ற இது வந்து எடப்பாடி தரப்புலேருந்து எச்சரிக்கையாகவே செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நான் அதெல்லாம் பேச மாட்டேன்னு செங்கோட்டையன் தரப்புலேருந்து பதிலும் பெறப்பட்டது. அப்புறம் எதுக்காக சார் இந்த ஸ்டண்ட்டு தான் அது. இப்போ இன்னொரு ஸ்டண்ட் இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குல்ல, பாஜக ஆலோசனை கூட்டம் தமிழக தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரா? இல்ல, அவர்கள் வந்து ஏதோ ஒரு பள்ளி நிகழ்ச்சியிலயோ ஆசிரம நிகழ்ச்சியிலயோ கலந்துக்கணுன்ற காரணத்திற்காக அவர் போகலன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பற்றி அவ்வளோ பெரிய டிஸ்கஷனு ஜேபி நட்டா, அமித்ஷா, மோடி வரைக்கும் உட்காந்து ஒரு டிஸ்கஷனில் வானதி சீனிவாசன் இருக்காங்க, பொன்னார் இருக்காரு, நயினார் நாகேந்திரன் இருக்காரு, எல்முருகன் இருக்கிறாரு, மற்றும் நம் உறவினர் எல்லாம் எல்லாருமே போயிருக்காங்க சார். ஹெச் ராஜா அவர்கள் வரைக்கும் எல்லாருமே போயிருக்காங்க. ஏன் சார், ஏன் மேடம் போல? ஆசிரம நிகழ்ச்சியில ஒண்ணுல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது என்ன சங்கராச்சாரியாரோட ஆசிரமமா? என்ன ஆசிரமம்? இல்ல தர்மஸ்தலாவா? இவர் எஸ்பியா இருந்தார, நூற்றுக்கணக்கான கொலைகள் சோளிங்கர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தினுடைய நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாரு, அதன் காரணமாக தான் போகலன்னு தகவல். விஷயம் என்னன்னா, அண்ணாமலை வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தயாராக்கிட்டார். அதோட அவர் வந்து டிடிவி தினகரனையும் இந்த அணியிலேருந்து கூட்டிட்டு வெளியே கிளப்பி போயிட்டு அதிமுக வாக்குகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி டிடிவி தினகரனுக்கு போடுற மாதிரி ஒரு ஏற்பாடை, அதாவது கிராஸ் ஓட்டிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணி வியூக அமைப்பாளர் சுனில், இப்போ வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க வியூக அமைப்பாளர்கள் தான், ரைட்டுங்களா? எல்லாரும் இன்னைக்கு அரசியலில் பெரிய இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. திமுக ஜெயிக்கணும், அதிமுக தோக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதிமுக ஜெயிக்கணும், திமுக தோக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வியூகங்கள் அமைக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் வியூகம் அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த வியூகங்களுக்காக அதிமுக திமுக ரெண்டு கிட்டேருந்தும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி சுனில் வந்து காங்கிரஸோட வியூக அமைப்பாளர், திமுகவில் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் அமைச்சு கொடுத்த ஒரு வியூகத்தில் அண்ணாமலை அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றாரு. இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இந்த லிஸ்ட்ல டிடிவி தினகரன் இருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் இருக்கா, சசிகலா இருக்கா, செங்கோட்டையன் இருக்காரு. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து ஏன் ரிபல் பண்றான்றதுக்கான காரணம் புரியுதா? அதுதான் அதிமுக எதிர்த்து ஃபைட் பண்ணுது. இங்க வந்த நிர்மலா கிட்ட அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஃபுல்லா போட்டு கொடுத்துட்டார். யாரோட வியூகத்தை? அண்ணாமலையுடைய வியூகத்தை போட்டு கொடுத்துட்டார். போட்டு கொடுத்த உடனே இந்த இந்த விஷயங்களை எல்லாத்தையும் புகாரா அமித்ஷா கிட்டையும் நட்டா கிட்டையும் தமிழக பாஜக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது, ரைட்டா? எடுத்துக்கொண்டு சென்றவர் யாருன்னா சாதாரண ஆள் கிடையாது, அருமைக்குரிய இந்தியாவுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இங்கேயே அந்த உள் நிகழ்ச்சியாக ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்தது. கட்சியினர், பாஜக கட்சியினரோடு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் அங்கேயே வந்து பெயரை சொல்லாம ரொம்ப காட்டமா வந்து கண்டித்ததாகவும் திட்டியதாகவும் செய்திகள் வந்து, அது எந்த அளவுக்கு? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. காட்டமா திட்டினதா நாளிதழ் மட்டும்தான் செய்தி போட்டிருக்கு. ஸோ காட்டமாக திட்டி நீ வந்து ரெண்டாவது கட்சி நடத்துறியான்னு திட்டி அந்த திட்ட வந்து செய்தியாக போட்டு நாளிதழ் செய்தியாக போட்டு இது வந்து எனக்கு எதிரான சதி அப்படின்னு அண்ணாமலையும் புகார் பண்ண, அவர் ஒரு பக்கம் புகார் அனுப்பியிருக்காரு இல்லையா? நிர்மலாவும் தன்னோட வியூவை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சேர்த்த சொத்துக்கள் அதிகம் இல்லை ஜென்டில்மேன், ஒரு 3000 கோடி சேர்த்துருக்காரு. அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபெமா ஃபெரா வயலேஷன், எல்லா வயலேஷன்
துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லண்டனில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க மனைவி அகிலா வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்நியர்த்து பண்ணி, ரைட்டுங்களா, இவர் மேலே வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை வந்து பாயணும். ஏற்கனவே இவங்க மச்சான் சிவகுமார் மேலே இன்கம் டேக்ஸ் வந்து பாஞ்சிருச்சு. அதனால் இவர் மேலே பாயணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அந்த அம்மா கொடுத்துட்டு, இவர் ஒருத்தர் வச்சுருந்தீங்கன்னா, அண்ணாமலையை நீங்கள் இங்கே கீப்பப் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் விளங்காது. அவருக்கு சென்ட்ரலில் தேசிய செயலாளர் பதவி கொடுக்கணும், ராஜா கொடுத்த மாதிரி. இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும், பிஎல் சந்தோஷ் கொடுத்த மாதிரி. பிஎல் சந்தோஷோட ஃபார்முலாவில் சிடி ரவி கர்நாடகத்தில் ஃபெயிலியர், ரைட்டா. அதே தர்மஸ்தலாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சிடி ரவி கர்நாடகத்தில் ஃபெயிலியர். அண்ணாமலை தர்மஸ்தலாவுக்கு பக்கத்தில் எஸ்பிஆர்னு அந்த மர்மங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபிக்குள்ளே வந்த இந்த நபர், இவரும் ஃபெயிலியர். இவரும் வந்து கட்டு சோத்தில் பெருச்சாள். பிஎல் சந்தோஷோட 2 ஃபைண்டிங்ஸ் அவுட்டு, கேரளாலையும் அவுட்டு, ரைட்டா. அதே நேரத்தில் சிபி ராதாகிருஷ்ணனோட ஃபைண்டிங் தான் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் சக்ஸஸ், 20 சீட்ஸ், 6 சீட் வந்து பிஜேபி சக்ஸஸ். ஸோ பிஎல் சந்தோஷோட ஃபைண்டிங் அவுட்டு. அந்த ஃபைண்டிங் ஜெயிச்சு கவர்மெண்ட்டே திரும்பி வர்றதுக்கு காரணமாக சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தனால தான் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி. அப்பவுமே அவர் சொல்லிட்டார், மோடிக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டார், தெரியுமா சிபி ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் நம்ம வந்து 20 சீட்டு ஜெயிக்க போகிறோம், பாதிக்கு பாதி 10 சீட்டு பிஜேபி ஜெயிக்க போகுது தெரியுமா உங்களுக்கு, ஒரு சீட்டு ஜெயிச்சேன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்றது சிபி ராதாகிருஷ்ணனோட ஸ்டேட்மெண்ட் மோடிக்கிட்ட. தமிழ்நாட்டை நம்பாதீங்க, நம்ம ஆந்திராவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு வெங்கையா நாயுடுவும் சிபி ராதாகிருஷ்ணனும் இணைஞ்சு சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசி, அது வரைக்கும் பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருந்த ஜெகன்மோகனை வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த வரலாறு தான் பிஜேபியோடைய வரலாறு, ரைட்டுங்களா. இதுதான் அண்ணாமலை. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறதுக்கான எல்லா வேலைகள்லையும் வந்துட்டார். அவர் வந்துட்டு கூடவே டிடிவி தினகரனையும் கூட்டிகிட்டு போகிறார். டிடிவி தினகரனுக்கு என்ன பிரச்சனை, லண்டன் ஹோட்டல் கேஸு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 91-96 ப. சிதம்பரம் போட்ட கேஸு, ஃபெமா, காஃபி போசா, சோஃபம் போசா, இத்தனை இருக்குது அதுக்குள்ள. அந்த கேஸை வந்து அப்படியே வச்சுன்னுக்குறாங்க. அந்த கேஸை நவுத்துறதே கிடையாது, அப்படியே வச்சுக்கின்னு தினகரன் வந்து தினகரனோட ஆசை வந்து அரசியல் பண்ணுறதுலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐடி, இடி, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பிஎம்எல்ஏ வரைக்கும் தான் நமக்கெல்லாம் தெரியும். சாரி, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். காஃபி போசான்றது வந்து அந்நிய செலவாணியில் ரொம்ப மோசமாக குற்றம் பண்ணுறவங்க காஃபி போசா. அதுக்கு மேலே குற்றம் பண்ணுறவங்க சோஃபம் போசா. சோஃபம் போசா வந்து சசிகலா வந்து இன்னைக்கு ஒரு 5.5 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. 5.5 லட்சம் கோடியும் இலங்கை தமிழர்கள் மூலமாக உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நடராஜன் வந்து இலங்கை தமிழர்களுக்காக பயங்கரமாக நடராஜனும் நெடுமாறனும் கொந்தளிப்பாங்க. இலங்கையில் நடந்த அந்த மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநியாயம் இருக்கு இல்லையா, போர்க்குற்றங்கள் அடிப்படையில் கொத்து கொத்தாக அந்த மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்களே, அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. அவங்களுக்கு பணத்தோட மறுமுதலீடு. இன்னைக்கு எந்த சொத்து யார் கையில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சசிகலா கூட தெரியாது, தினகரனுக்கு தெரியும். அவர் வந்து அரசியல்வாதியே கிடையாது டிடிவி தினகரன். அவர் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியத்தோட ஒரு ஹோட்டலை வாங்கியிருக்கார் லண்டனில். அந்த ஹோட்டல் கேஸு, அந்த கேஸ் வந்து பெருசாக எடுப்படலை, அதை அப்படியே வச்சுருக்காங்க. எப்போனா தினகரனை பிடிச்சி அமுக்கலாம் அப்படின்னு. 2வது ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, சுகேஷ் சந்திரசேகர் வழக்கு. இதெல்லாம் 91-96 ரிப்போர்ட்டராக இருந்த எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் என்னென்ன கேஸில் இவங்க மாட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியும். பாக்கி யாருக்கும் இப்போ இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சோகால்டு ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ இந்த வழக்கிலலாம் இருக்காரு. வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கு சேர்ப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட பொழுது அந்த வழக்கோட இணைஞ்சது தான் லண்டன் ஹோட்டல் கேஸ் வழக்கு. அதில் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் A1 ஜெயலலிதா, A2 சசிகலா, A3 இளவரசி, A4 சுதாகரன், A5 தினகரன்.
அந்த வழக்கை வந்து ஒரு ஜட்ஜு வந்து தனியாக பிரிக்கிறார். ம். ஆச்சாரியான்னு ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் அவர் தனியாக பிரிக்கிறார். அந்த கேஸில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறார். பிரித்து அந்த கேஸை தனியாக எடுத்துடுறார். அதில் தான் தினகரன் வந்து தப்பிச்சு போகிறார். அந்த கேஸில் வந்து ஜெயலலிதாவை காட்டி கொடுக்க அவர் முன் வந்தார்ன்றது தான் ஜெயலலிதாவுக்கும் தினகரனுக்கும் இடையே நடந்த சண்டை. தினகரனை கண்ணால் நேரில் கூட பார்க்கக்கூடாதுன்னு கடைசி சாகிற வரைக்கும் ஜெயலலிதா ஒதுக்குனது அதனால தான். தினகரனுக்கு வந்து இங்கே அரசியல்வாதியாக இருக்கணுன்ற தேவையெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி அவருக்கு வாழ்க்கை இல்லை. ஒரு 2 ஊடகவியலாளரை வச்சுப்பார், சம்பளம் கொடுத்து ஃப்ளாட்லாம் வாங்கி கொடுத்து, ரைட்டாக கோடிக்கணக்கில் ஃப்ளாட்லாம் வாங்கி கொடுத்து 2 ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல அவனுக்கு பேரை. அவன்லாம் வச்சுக்கின்னு தினகரன்னா ஆஹா ஊ தினகரன் தும்புறதை எடுக்கிறதுக்குன்னே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருப்பார். இப்போ அவர் ஒரு டிவியில் இருக்கார், அவர் பேரையும் நான் சொல்ல விரும்பல. தும்முனாலாம் எடுப்பார். அவரும் அவர் பேரை சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவார் ப்ரெஸ் மீட்டு. அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். அவர் ப்ரெஸ் மீட்டே வந்து 24/7 வந்து லைவு அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தினகரனுக்கு இல்லை. தினகரனுக்கு அந்த கேஸ் தான் மெயின், ரைட்டுங்களா? எப்படி தங்கமணிக்கு அந்த நிலக்கரி கேஸ் மெயினோ தினகரனுக்கு இந்த கேஸ் மெயின், ரைட்டா? அந்த தினகரனை இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறது அண்ணாமலை. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, நான் பார்த்துக்கிறேன், டெல்லி கேஸ் தானே, எனக்கு டெல்லியில் கான்டாக்ட் இருக்குது, பிஜேபியில் கான்டாக்ட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி கேளுன்றதுனால தான் இவர் வந்து என்டிஏ விட்டு வராரு. யார்? டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் மேலே இந்த கேஸ் இருக்குது. ஓபிஎஸ் அவருக்கு யாரும் கிடையாது, அவரும் ஏடிஎம்கேயோட பேசிக்கிட்டு தான் இருக்கார், ரைட்டா? அதுக்கப்புறம் செங்கோட்டையன். இப்போது செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ணுற சுவிட்ச் யார் கையில் இருக்குது? நிர்மலா கையில் இருக்குது. நிர்மலா சுவிட்சை ஆப்ரேட் பண்ணாது, ரைட்டா? அது விட்டா அண்ணாமலையே போட்டு கொடுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு நிர்மலா. அது போயிட்டு அவங்க போயிட்டு செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ணுவாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு வழி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.